பஞ்சரப்பெட்டு எங்க வீட்டு சமையல்ல இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்தாச்சு. யார் வீட்டுக்கு வந்திருக்கோம், என்ன செய்ய போறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கமா, உங்க பேரு? வணக்கம், என் பேர் உமா ஜெய்சங்கர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன். கணவர் என்ன பண்றாரு? ஹெல்த் இன்ஸ்பெக்டரா இருக்காங்க. வெரி குட், சூப்பர். சோ அப்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட போறீங்களா? ஆமா. என்ன செய்ய போறீங்க? சம்பா ரவை ரைஸ் பிரியாணி. சம்பா ரவை ரைஸ் பிரியாணியா? பேர் பெருசா இருக்குது. ரெசிபி செய்யறதும் பெருசா டைம் எடுக்குமோ? இல்ல குயிக்கா முடிஞ்சிடும். குயிக்கா முடிஞ்சிருமா? அடிக்கடி செய்வீங்களா அது? ஆமா, குழந்தைகளுக்காக அடிக்கடி செய்வேன். சரி, உங்க ஊர் எது? ஸ்ரீபெரும்புதூர் தானே? எங்க ஒரு நேட்டிவ் பிளேஸ் வந்து கடைநல்லூர், குற்றாலம் பக்கம் இருக்கிற கடைநல்லூர். சரி சரி. அந்த ஊர்ல சொல்லி கொடுத்ததா இல்ல ஸ்ரீபெரும்புதூர்காரங்க சொல்லி கொடுத்ததா இல்ல நாங்களே கத்துக்கிட்டது? நீங்களே கத்துக்கிட்டது. ஆரம்பமா? சரி, இந்த சம்பா ரவை ரைஸ் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? சம்பா ரவை, இஞ்சி பூண்டு, ரீஃபைண்ட் ஆயில், மிளகாய் தூள், பிரியாணி மசாலா, மஞ்சள் தூள், பாசுமதி ரைஸ், சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, நெய், தக்காளி, சாம்பார் வெங்காயம், சிக்கன், புதினா மல்லி இலை, எலுமிச்சம்பழம், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு. அவ்வளவுதானா? சரி, என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் ஆயில் விட்டு பாயில் பண்ணிட்டு பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு சிக்கனோட ஃபர்ஸ்ட் மிளகாய் தூள், பிரியாணி தூள், மஞ்சள் தூள் எல்லாமே கலந்து வச்சுட்டு ஓகே அதுல போட்டு பாயில் பண்ணுவோம். நம்ம ஆரம்பிச்சிருவோம். எனக்கே மறந்து போச்சு, நீங்களும் ஒரு மறந்துட போறீங்க சமைக்க வந்தது. ஓகே, அடுப்பு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும்? ஆயில் வேணும். ஆயில் என்னங்க? அதுக்கப்புறம் நீங்க வந்து பட்டை லவங்கம் சொன்னீங்க, நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இல்லையா? ஆமா. பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் போட்டுறோம். ஆமா, பட்டை காஞ்சணும். எண்ணெய் காய்ந்த பிறகுதான் போடணும். இந்த எண்ணெய் காயறதுக்குள்ள நீங்க ஸ்ரீபெரும்புதூர் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? கடையநல்லூர்ல இருந்து? நான் வந்து 16 இயர்ஸ். 16 இயர்ஸ் ஆச்சு. கல்யாணம்னே இங்க வந்துட்டீங்க? மேரேஜ் ஆனே. எத்தனை பசங்க? எனக்கு 2 பொண்ணு இருக்காங்க. என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் பொண்ணு 8th படிக்கிறா, சின்ன பொண்ணு 6th படிக்கிறா. நல்லா படிப்பாங்களா? 2 பேருமே நல்லா படிப்பாங்க. ஸோ உங்களுக்குன்னு ரெசிபி, அதாவது இந்த ஏரியாவில் சூப்பராக இவங்க செய்வாங்க அப்படின்ற மாதிரி என்னென்ன ரெசிபிலாம் நல்லா செய்வீங்க? அடை தோசை செய்வேன், இடியாப்பம் செய்வேன், புட்டு செய்வேன். சூப்பருங்க. அப்போ எல்லாமே மூணுமே எனக்கு பிடிச்சதா இருக்கு. சரி, இதெல்லாம் உங்க பசங்களுக்கும் பிடிக்கும் இல்லையா? ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பசங்க என்ன மாதிரியான ஃபுட்டை விரும்பி சாப்பிட்றாங்க? ஃப்ரைட் ரைஸ் தான் மேக்ஸிமம் சாப்பிட்றாங்க. ஃப்ரைட் ரைஸ் தான், சைனீஸ் ஐட்டம் தான் சாப்பிட்றாங்க. ஆமாம் ஆமாம், அதான் ரொம்ப லைக் பண்ணுறாங்க பசங்க. சரி, இந்த சம்பா ரைஸ் பிரியாணி பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக தான் செஞ்சது. அப்படியா? எனக்காக செய்யல நீங்க? இப்போ உங்களுக்காக செய்கிறேன். சரி, வெரி குட், சூப்பர். என்ன காஞ்சது போதுமா? போதும், போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது. ஓகே, இந்தாங்க. தக்காளி வெங்காயம். தக்காளி, போட்டுருவா? போட்டேன். இது பாயில் ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம சிக்கன்ல வந்து மசாலெல்லாம் போட்டு கிளறி வச்சுக்கலாம். அப்படியா? சரி, அதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணணுமா? இல்ல, பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். வேணும்னா? வேணும்னா. இது கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும். ஓகே, இந்தாங்க. சிக்கன்ல இப்ப என்ன பண்ண போறீங்க? சிக்கன் வச்சாச்சு. இப்ப அடுத்து மிளகா பொடியா? மிளகாய் தூள் இந்தாங்க. கொஞ்சமா போட்டா போதும். 1 டீஸ்பூன் போட்டா போதும். அதாவது பெசரி ஊற வச்சிடுறோம். ஆமா. அடுத்து பிரியாணி மசாலா. ஓகே, மஞ்சள் தூள், சூப்பர். அடுத்து இதை வந்து நல்லா கிளறிக்கணும். இப்போ உப்பு போட தேவையில்லை. இப்போ உப்பு வந்து சிக்கன் கொஞ்சம் பாயில் ஆனோன்னு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமா குயிக்காக வந்துடும். ஓ, சரி சரி சரி. ஸ்டார்டிங்லேயே போட்டோம்னா அது வேகிறது லேட் ஆகும், டைம் எடுக்கும். இந்த இது எவ்வளோ நேரம் ஊறணும் மசாலாவோட? கொஞ்சம் ஒரு 5 minutes இல்லை 10 minutes ஊறினா போதும். ஓகே, அந்த பக்கம் பாருங்க. வதங்கிடுச்சா? கொஞ்சம் வதங்கணும். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இது வதங்கினதுக்கு அப்புறம் இதுல வேற என்ன சேர்க்க போறோம்? நம்ம புதினா மல்லி இலை சேர்த்துறோம். ஓகே, அப்புறம் சம்பா அல்ல, அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வாட்டர் விட்டு கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் ரைஸ்
ஃபஸ்ட்டு போட்டுட்டு அது கொஞ்சம் பாயில் ஆன அப்புறம் சம்பா ரவை போட்டு வேக வைக்கிறேன். சரி, அப்போ நிறைய வேலை இருக்கு நமக்கு. ஆமாம் சார். ஓகே, இப்போ வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நம்ம. கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே வா. கொஞ்சம் நெய் தான். இப்போ அந்த வெங்காயம் தக்காளிக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு சால்ட்டு சேர்த்துருங்க. இதில் கூட உப்பு இருக்கு, அதனால கூட சிக்கன் வேற கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் ஃபர்ஸ்ட் இதுக்கும் போட்டோம்னா கொஞ்சம் அதை விட லேட் ஆகும். கொஞ்சம் நல்லா போடலாமா? சிக்கனை சேர்த்துக்கோங்க. ரொம்ப கிளற வேண்டாம். இது கொஞ்சம் பாயில் ஆகிறதுக்கு பவுல் மூடி யூஸ் பண்ணலாம். ஓகே, எத்தனை விசில் வரைக்கும் வேக வைக்கணும்? விசில்லாம் வேண்டாம். நம்ம விசிலில் வச்சோம்னா கொஞ்சம் நீர் விட்ட மாதிரி, வாட்டர் விட்ட மாதிரி டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, அது யூஸ் பண்ணாமல் நம்ம இப்படியே செஞ்சோம்னா ஆர்டினரியாக செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே டன். ஸோ இது வேகிறதுக்கு ஒரு 5 minutes ஆகுமா? ஆமாம் சார். ஓகே, இப்போ இந்த குக்கரில் நம்ம வந்து வேக வச்சுருக்கோம். இந்த சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 5 minutes ஆகும்னு இருக்காங்க. அது வரைக்கும் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, வெயிட் பண்ணலாம். ஸோ நல்லா வெந்திருக்குமா? நல்லா வந்துருக்கும். சிக்கன் நம்பி சாப்பிடலாம்ல? நல்லா சாப்பிடலாம். ஓப்பன் பண்ணிக்கோங்க. நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கு. ஆமாம். சரி, இப்போ என்ன பண்ண போறீங்க? இப்போ புதினா மல்லி இலை போடணும். ஓகே, நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிடணும். ஓகே, அதாவது 4 கப்பு ரவை எடுத்தோம்னா அதிலேருந்து 2 மடங்கு அதிகமாக தண்ணி போடணும். 4 கப் ரவைக்கு 2 மடங்குனா 8 கப் தண்ணி விடணும். சரி, எதுக்காக நம்ம எவ்வளோ தண்ணி சேர்க்குறோம்? ரைஸு சம்பா ரவை எல்லாம் வேகணும்ல, அதுக்காக. இப்போ தண்ணி வந்து கொதி வந்ததுக்கப்புறம் அந்த சால்ட் ஆட் பண்ணி ரைஸை ஃபஸ்ட்டு போட்டுருவேன். சரி, அதுக்கப்புறம் தான் சம்பா. அதுக்கப்புறம் அது நல்லா ஒரு ரைஸ் வந்து கொஞ்சம் வேக லேட் ஆகும், சம்பா ரவை கொஞ்சம் குயிக்காக வரும். ஓகே, இப்போ இந்த கொதி வரணும். ஆமாங்க. சரி, ஓகே, கொதி வரட்டும். இப்போ கொதி வந்துருச்சு சார். சரி, எடுத்துடலாம். அப்பா நல்லாவே கொதி வந்துருச்சு. பாஸ்மதி அரிசி ரைஸ் போட்டுருவோம். ரைஸ் போட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டு இப்போ ஆட் பண்ணிடலாம். சரி, இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சால்ட்டு போட்டுட்டு இது சம்பா கோதுமை போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சால்ட்டு போடணும். இப்போ உடனே போடலாமா? கொஞ்சம் ஒரு கொதி வரட்டுமே. சரி, ஓகே. வேற உங்களுக்கு பொழுதுபோக்குலாம் என்னம்மா? நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம் சார். சரி, அதே வச்சிருக்கோம். எங்களுக்கு அதே டைம் கரெக்டாக இருக்கும். சரி, டைம் வேற என்டர்டைன்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற டைமே இருக்காது. இந்த மாதிரி புதுசாக ஏதாவது சமையல்லாம் செய்வீங்களா? ஆமாம். கைவசம் நிறைய வச்சிருக்கீங்க. என்ன தோணுதா மார்னிங் என்ன ரெடிமேடாக எதுனா நான் உடனே பண்ணிடுவோம். அப்படியா? சரி, ஓகே. அதாவது இப்போ இந்த பெரும்பாலும் டிவியை பார்த்து சொல்லுங்க. அந்த மாதிரிலாம் பார்க்குறது கிடையாது. ஏதாவது ஒன்று பார்த்தோன்னா இதுலேருந்து நம்ம எதாவது புதுசாக செய்யலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணுவேன். நம்மளா ஏதாவது செய்யணும். ஓன் கிரியேட்டிவிட்டி நிறையா பண்ணலாம். வெரி குட். ஓகே, நல்லா கொதி வந்துருச்சு போல. போட்டலாமா? ஆட் பண்ணிடலாம். ஸோ சாப்பிட்றப்போ உப்புமா மாதிரியும் இருக்கும், பிரியாணி மாதிரியும் இருக்கும். பிரியாணி மாதிரி இருக்கும். உங்களுக்கு எல்லாமே உப்புமாங்கும் போது வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இதில் சிக்கன் ஆட் பண்ணியிருக்கனால பசங்க வந்து குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி தராங்க. பெரியவங்க கூட சுகர் பேஷண்ட் கூட இதை நல்லா சாப்பிடலாம். ஓ, அந்த சம்பா சேர்த்துருக்கனால. சம்பா சேர்த்துருக்கனால. இது இப்போ விசில் விடணுமா? கொஞ்சம்
விசில் வச்சாலே அந்த பிரியாணி டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆயிடும். அதனால நம்ம வராமல் இப்படி கொஞ்சம் வச்சிருந்து வெந்த உடனே நம்ம யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இறக்கி சாப்பிட வேண்டியதான். ஆமாம், அவ்வளோதானா? எல்லாம் முடிச்சிட்டிங்களா? லாஸ்ட் வந்து லெமன் மட்டும் புளிஞ்சு விடணும். அவ்வளோதான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. ஆமாம், சூப்பர். இறக்கி சாப்பிட வேண்டியதான். ஆமாம், ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா வேகணும் இல்லையா? வேகணும். இப்போ இந்த சம்பார் ரவை ரைஸ் பிரியாணியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் வேக வச்சுட்டாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு லெமன் புளிஞ்சு சாப்பிட்டோம்னா வேலை முடிஞ்சது. ஸோ இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி சாப்பிட்ருவோம். ரொம்ப நன்றிம்மா. நான் இது வெந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த சம்பா ரவை ரைஸ் பிரியாணி எப்படி இருக்கு நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். சம்பா ரவை ரைஸ் பிரியாணி செய்யறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரை நல்லா காய வச்சுட்டு ஆயில் தேவையான அளவு ஊற்றி பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுங்க. இதுக்கப்புறம் தக்காளி, சின்ன வெங்காயம், நெய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வெந்துட்டு இருக்க டைம்ல சிக்கன் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த சிக்கனோட மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி வச்சுக்கோங்க. இது பெரட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அது ஊறினதுக்கு அப்புறமா வெந்துட்டு இருக்க மசாலாவோட இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறிட்டு 10 நிமிஷம் வேக விடுங்க. சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமா புதினா, மல்லித்தலை போட்டு நல்லா ஒரு கிளறிட்டு 4 கப் அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் தேவையான அளவு சேர்த்ததுக்கு அப்புறமா பாஸ்மதி அரிசி, இந்த பாஸ்மதி அரிசி போட்டு ஒரு நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறம் சம்பா ரவை போட்டுக்கோங்க. மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து கிளறி கொதிக்க விட்டீங்கன்னா சுட சுட சம்பா ரைஸ் பிரியாணி ரெடி.